யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிட்டியில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து விவசாயத்தை வந்து மறந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கொள்ளு, இந்த சளி பிடிச்சா கொள்ளு ரசம் வச்சு குடிங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த கொள்ளு பயிர் வந்து எப்படி விளையுது அப்படிங்கிறது இன்னும் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற பெரும்பாலும் மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதை கொள்ளுக்காடு, கொள்ளு பயிர், இது கொள்ளுக்காடுன்னு சொல்லுவாங்க. அதனோட காயெல்லாம் பாருங்கள், இதுதான் கொள்ளு காயும்பாங்க. இது வந்து இன்னும் முத்தி இதை வந்து ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் கொள்ளாக வந்து உங்களுக்கு வரும். இப்படி வர இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஏக்கர் போடுறோம் அப்படின்னா இதில் ஒரு 500 கிலோ கூட எடுக்க முடியாது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 100 கிலோ அந்த மாதிரி எடுக்கலாம் கொள்ளு. அது நல்லா விளைச்சல் வந்திருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கிறதே டவுட்டு தான். இப்படி இருக்கிற கொள்ளுக்காட்டில் தான் வந்து ஒவ்வொன்றும் கொள்ளு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கையில் வந்து சேருது. அதனால தான் கொள்ளோட ரேட்டும் வந்து அதிகமாக ஹையஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு விவசாயமும் வந்து செய்யும்போது ஒவ்வொருடைய உணவுப் பொருட்களும் நம்ம கையில் வந்து சேர்கிறதுக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதான் கொள்ளுக்காடு ஃபுல்லாகவே பார்த்துக்காங்க. பாதி பக்கம் வந்து காஞ்சி போயும், பாதி பக்கம் நல்லாவும் இருக்குது.